குற்றம்னா பக்கத்துல போய் நின்னாலும் குற்றம்ங்கிற அளவுக்கு உங்களுடைய தண்டனை இருக்கணும். அந்த தண்டனையை ஒரு இந்து சகோதரனோ தாய்மாரோ சகோதரியோ நீங்க கொடுத்தீங்கன்னா எல்லாரும் பட்டைய வச்சுக்கிட்டு எல்லாரும் எப்படி உங்க வீட்டுக்கு அடுத்த தேர்தலுக்கு வர்றாங்கன்னு மட்டும் பாருங்க. அந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். யாருக்கும் நாம் எதிரி கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு சத்தியமா நாம் எதிரி கிடையாது. அவங்க மதம் அவங்க தர்மம் இருக்கட்டும். கிறிஸ்தவ மதத்துக்கு எதிரி கிடையாது. உங்க தர்மம் உங்க மதம் நல்லா இருங்க, நல்லா கும்பிடுங்க. நான் கேட்பது அரசியல் லாபத்திற்காக இந்து சமுதாயத்தை கொச்சைப்படுத்தவர்கள் கேள்வி கேட்கிறோம். அதே நேரத்தில் இந்து சமுதாயத்தை பொறுத்தவரை ஒன்றாக நில்லுங்கள். முருகனுக்காகவே நம்ம ஒன்னா நிக்கலீங்கன்னா யாருக்காக நம்ம ஒன்னா நிற்போம் யோசிங்க. ஏன் ஜாதிக்காரன் நிக்கிறான், பக்கத்தூர்காரன் நிக்கிறான், இவங்க நிக்கிறான், அவங்க நிக்கிறான், ஓட்டு போடலாம். அப்படித்தான் மத்த மதம் பாக்குறாங்களாங்க. என் மதத்திற்கு யார் ஆதரவாக இருக்கின்றார் என்றுதான் ஒரு இஸ்லாமியரும் கிறிஸ்தவனும் ஓட்டு போடுறாங்க. ஆனா இந்து சமுதாயம் மட்டும்தான் பல பிரிவினைகள்ல நாமளே நமக்குள்ள பிரிஞ்சு ஓட்டு போறோம். அன்பு சொந்தங்களே, இந்த முறை ஒட்டாக திருப்பரங்குன்றத்துல இந்து முன்னணியை பொறுத்தவரை முருகர் மாநாடு நடத்தி காட்டிய பொழுது 5 லட்சம் பேர் வந்தாங்க. ஒரு பிக் பாக்கெட் இல்ல, ஒரு சேர் உடையில, பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் கடையில சேல்ஸும் அதிகமாகல.